Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 366 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த வில்ல பைய ஓரு எல்லாத்தையும் போட்டு கிளின்னு கிழிச்சு தள்ளிட்டு அப்படியே பயங்கரமா போஸ்ட் கொடுத்து நின்னால எல்லாத்துக்குமே என்ன பண்றதுனே தெரியல. அந்த ஓர் அவன் கையில ஒட்டி இருக்க வாண்டட் போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் செக் பண்ணி பார்ப்பான், யார் யாரெல்லாம் புதுசா காலி பண்ணிருக்கான்னு. அதுல ப்ரூக்கும் உசோப்பும் லிஸ்ட்லயே இல்லையாமா. மாஸ்க் போட்டாலும் மானங்கட்ட பைய பயங்கரமா அடி வாங்கியிருக்கான்ல. இனி இவனுக்கு பேலன்ஸ் இருக்கிறது அந்த ஸ்டார் ஹேட் நமி சோகே கிங். நம்ம லூஃபியா ஆல்ரெடி பாத்துட்டான், நமி சோகே கிங் இவங்க ரெண்டு பேரும் தான் எங்க இருக்காங்கன்னு தெரியல. இவங்களை எங்க போய் தேர்றதுன்னு தெரியாம மண்டைய சுரஞ்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போவான். இங்க பாவம் நம்மளுக எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே பேன்னு தான் கிடப்பாங்களே தவிர போயிட்டானா இல்லையான்னு கூட எந்திரிச்சு பார்க்க முடியல. ஏன்னா வாங்கின அடியில உள்ள இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் பூரா கலண்டுருச்சு. சாதாரண அடியா முரட்டு அடியாச்சே. அப்படியே கட் பண்ணி அந்த பெரோனாவை காட்டுறாங்க. அவ இன்னும் பயந்து நடுங்கி அவ கண்ணை மூடிட்டு இருக்கா. அவளுக்கு இன்னும் என்ன ஃபீல் ஆகுதுன்னா அவளை சுத்தி பயங்கரமா கரப்பாம்பூச்சி எல்லாம் ஓடிட்டு இருக்க மாதிரி. அதுவும் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. ஏகப்பட்ட கரப்பாம்பூச்சி. ஐயோ எனக்கு கரப்பாம்பூச்சி எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி கண்ட மேனிக்கு கத்திட்டு கிடப்பா. ஆக்சுவலா இது கனவுலதான் பயந்துட்டு இருக்கா. ஏன்னா உசோப்பு பெரிய சைஸ்ல வந்து நின்னு மத்த டன் சுத்தியில எடுத்து சாவுன்னு சொல்லி மண்டையிலே ஒரே போடுவான். அப்படி அடிச்சதுல அவன் சாணியா திருச்சு டப்புன்னு கண திறந்து பார்த்தா நல்ல வேலை கனவுதான். சுத்தி பார்த்தா இவங்க வேற இப்படி இழிச்சு நின்னுட்டு இருக்கானுங்க. பெரோனா எந்திரிச்சிட்டாங்கன்னு சொன்னா அவ இன்னும் கதறிட்டு இருப்பா, எனக்கு காக்ரோச்னா பிடிக்காது, என்னை விட்டுட்டு போன்னு. உடனே சுத்தி இருக்க அந்த வைல்ட் எல்லாம் காக்ரோச் எல்லாம் எங்கேயும் இல்ல பெரோனா, நாங்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அப்படியான்னு சொல்லிட்டு வந்து பாப்பா அந்த இடமே கண்ணா பின்னான்னு சதறி போய் கிடக்கும். அந்த வைல்டு ஜோம்பிஸ் தான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. உங்க எனிமி எப்போ உங்களை விட்டுட்டு ஓடிட்டான், நாங்க உங்களை பார்க்கும்போது ரொம்பவும் பயத்துல நடுங்கிட்டு இருந்தீங்க, அவன் என்ன பண்ணா சொல்லுங்க, அவனை வச்சு செஞ்சிருவோம்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. பெரோனாக்கு இப்ப அவனை பத்தி எல்லாம் கவலை இல்ல. யார் இந்த மேன்ஷனை இப்படி நார் அடிச்சான்னு. எல்லாம் அந்த பைரட் பண்ண வேலையான்னு கேட்டா இல்ல, இவ்வளவு பெரிய டேமேஜஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு அந்த ஓர் பைய பண்ண வேலை தான். அவங்கள துரத்திட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு ஒன்னா பயங்கரமா காண்டாவா. அது மட்டும் இல்லாம அந்த ஓர் நம்மளோட ஜெனரல் ஜோம்பிஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டான்ல, அந்த விஷயத்த சொல்லுவாங்க. அவ பயங்கரமா ஷாக் ஆவா. பின்ன அவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான ஜோம்பிஸ் இல்ல, அவங்கள போய் காலி பண்ணிட்டான்னா என்ன அர்த்தம், நம்மளால ஓர்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியலையான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த ஓர்ஸோட கையை வந்து ஒரு பஞ்சு வைக்கும். அங்க நின்னுட்டு இருந்த ஜோம்பிஸ் எல்லாம் தெரிச்சிருவாங்க. என்னாச்சு இவனுக்கு இப்படி குலவரித்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு பீதி ஆயிட்டு இருப்பாளா. அந்த டைம் அவன் பஞ்சு வச்சானே ஒரு ஹோலு, அது வழியா எட்டி பார்த்து அந்த பொண்ணு எங்க போனா அந்த பொண்ணு எங்க போனான்னு கத்திட்டு கிடப்பான். பெரோனா கிட்ட நம்ம டாக்டர் ஹாக்பேக்கே ஏறி மீஸ்ட் போயிட்டாங்கிற மாதிரி சொல்லுவானுங்களா. என்னடா சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னு பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிருவா. அது மட்டும் இல்லாம அவன் அந்த பொண்ணு எங்க போனா எங்க இருக்க நீன்னு கத்திட்டு இருப்பானா. இவங்க நம்ம கையில மாட்டினா கண்டிப்பா நம்மளையும் காலி பண்ணிடுவான்னு சொல்லி வீதியில அப்படியே மறைஞ்சு உட்கார்ந்துக்குவாங்க. அவன் செக் பண்ணி பார்த்துட்டு யாரும் இல்லன்னு அவன் பாட்டுக்கு போவானா. இங்க பெரோனாக்கெல்லாம் அள்ளு விடும். இவன் ஏதோ ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கான், ஆனா யாருன்னு தெரியலையே. நம்ம மட்டும் கையில மாட்டோம்னா கண்டிப்பா சிங்கிதான். இந்த த்ரில்லர் பார்க்கு ஓர்ஸுக்கும் பைரட்ஸுக்கும் நடுவுல சிக்கி சின்ன பின்னமாயி மொத்தமா அழிய போகுது போலயே. அச்சோ நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே. அவன் என்ன பண்ணுவா, அவங்க கிட்ட இருக்க சாப்பாடு ட்ரெஷரு எல்லாத்தையுமே பைரட் ஷிப்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ண சொல்லுவா. யாரோட ஷிப்னு கேட்டா நம்ம 1000 சன்னில தான். என்னன்னா அதுல எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இங்க இருந்து இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆக போறாங்களாமா. அதனால சீக்கிரமா வேலையை பாருங்கடா வெண்ணையலான்னு சொன்ன உடனே அவனுங்க எல்லாம் விழுந்தடிச்சு ஓடுவானுங்க. அந்த டைம் மறுபடியும் அந்த பொண்ணு எங்கன்னு ஒரு கத்தர சவுண்ட் கேக்குமா. இவ்வளவு அவனுக்கு கூடவே விழுந்தடிச்சு ஓடுவா. ஐயோ வந்துட்டானேன்னு. அப்படியே கட் பண்ணா. இங்க இன்னும் அந்த அப்சலம் கல்யாணத்தை முடியல. இதுல ஒரு நல்ல மேட்டர் என்னன்னா கரெக்டா அவன் நெத்தியில முத்தம் கொடுக்க வரும்போது டப்புன்னு நம்ம நமி கண்ணை முழிச்சிருவா. ஸ்ட்ரெயிட்டா அவன் வாயை பார்க்கும்போது பாத்ரூம் கக்கூசுன்னு நினைச்சு பயந்துட்டா போல. ஐயோ என்ன விடுங்கன்னு கதறுவாளா. இது பாத்ரூம் பைப் இல்லமா, நான் தான் அப்சலம், என்னோட வாயுமா ரெண்டு ஒண்ணு தாண்டா. இப்ப என்னடா என்ன பண்ண போறேன்னு கேட்டா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அடா கேவலவாதி, உன்னையெல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு காட்டு கத்துவா. அவரு இவனுக்காண்டி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாராமா. நல்லா யோசிச்சு பாரு, நீ மட்டும் நீ கல்யாணம் பண்ணிட்டீனா உன்னை மொத்த கிரேவியார்டுக்குமே குயினா மாத்துறேன், ஏன்னா நான் தான் அதுக்கு கிங்கு அப்படி இப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு சொல்லி போராடி பாப்பான். என்ன சொன்னாலும் நமி கேட்கற மாதிரி இல்ல. அந்த டைம் தான் சிவப்பு கலர்ல ஒரு கண்ணு என்ன மீறி எப்படா இது நடக்கலாம்னு சொல்லி செவுத்த ஒட்டச்சுக்கிட்டு வரும். அட அது வேற யாரும் இல்ல, அந்த லோலா புள்ளதான். இவ்வளவு அமுலி துமுலிக்கு நடுவுல இவ எங்கதான் போனான்னு தெரியல. நல்ல வேலை இப்பவாச்சும் வந்தாலே. வந்தவ செம்ம காண்டுல, நமி ஏன் இந்த மாதிரி பண்ண, நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், என்ன நீ ஏமாத்திட்டேன்னு அப்படியே நெருப்பா நிப்பா. நீ எங்களை சேர்த்து வைக்கிறேன்னு தானே சொன்னேன், அதெல்லாம் பொய்யா, உண்மையை சொல்லு. நீ என்னைய ஏமாத்திட்டு எனக்கு தெரியாம என்னோட அப்சலமைய ஆட்டைய போட பாக்குறியா, என்கிட்டயே நீ டபுள் கேம் ஆடிட்ட, உன்னை நான் விட மாட்டேன்னு கொலவெறியோட சொல்லுவா. உடனே நமி நடந்த மேட்டர் சொல்ல ட்ரை பண்ணுவா. எனக்கு ரொம்ப நேரமா என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஏன்னா நான் சொல்லிட்டு கையை தூக்குவா. கையில பார்த்தா கிளவுஸ். அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுவா இவ கம்ப்ளீட்டா வெட்டிங் ட்ரெஸ்ல இருக்கான்னு. என்னது இது வெட்டிங் ட்ரெஸ் ஆன அவ ஷாக்ல இருக்கும் போதே கண்டு மீனிக்கு அவ கத்தி வச்சு அட்டாக் பண்ணுவா.
நம்பி விழுந்தடிச்சு எஸ்கேப் ஆவா. நீ துரோகி, என்னைய ஏமாத்திட்டேன்னு கண்டமேனி கத்திக்கிட்டே தான் அட்டாக் பண்ணுவா. ஐயோ இல்லவே இல்லன்னு நம்பி எவ்வளவோ சொல்லுவா. ஆனா அவ கேட்க மாட்டா. அவளுக்கு தான் மூளையே இல்லையே. இங்க இந்த அப்சலம் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, லோலா என் கல்யாணத்தையே கெடுக்க வந்துட்டியா, எவ்வளவு தைரியம் உனக்குன்னு காண்டாயி கத்துவானா. அப்படியே ஒரு பிரேக்கப் போட்டு என்னடா சொன்ன கொய்யால, நான் ஒண்ணு கெடுக்க வரல, நானும் உன்னைய கல்யாணம் பண்ணதான் வந்தேன், என்னைய கல்யாணம் பண்ணிக்கம்பா. அவன் ஒரே வார்த்தை முடியாதும்பா. அப்பந்தான் லோலா, அப்படின்னா உனக்கு விஷயம் தெரியாது போல, சொன்னா தாங்குவியான்னு கேப்பா. உடனே அப்சலம்க்கு ஷாக் ஆகும். ஐயோ ஏதோ பெரிய விஷயமா சொல்ல போற போலயே, என்ன மேட்ரு சொல்லுமா. நீ இவ்வளவு நேரமா பொண்ணுன்னு நினைச்சு கல்யாணம் பண்ண போனியே நமி, அவ பொண்ணே இல்ல ஒரு பையன்னு சொல்லுவாளா. அவ்வளவுதான் அப்சலம்க்கு தூக்கி வாரி போடும். நிஜமாவா, இது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லன்னு. அட லோலாவை சமாளிக்க நமி தான் இப்படி சொல்லியிருந்தா, இப்ப அதையே உண்மைன்னு நம்பி லோலா அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நீ அவளை கல்யாணம் பண்ணாலும் ஒரு யூஸும் இல்ல, ஏன்னா அவ ஒரு ஆம்பளம்பாளா, அவனாலேயே தாங்கிக்க முடியல. அப்படின்னா இவ்வளவு நேரம் ஒரு ஆம்பளையவாடா இவ்வளவு கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணி கல்யாணம் பண்ண ட்ரை பண்ண அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் நமிய மீட் பண்ணதை யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா நமி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசும்போது அந்த உசோப்பைய கூட சாப்பர் கூட ஒரு பொண்ணா தான் பேசியிருப்பாளே தவிர பையன் மாதிரி எல்லாம் நடக்கல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இல்லையே அவளை ஒரு பொண்ணுன்னு சொல்லி தானே பேசிட்டு இருந்தானுங்க, ஏதோ சரியில்லையேன்னு யோசிப்பான். இங்க லோலா மறுபடியும் கண்டமேனியை கத்தி வச்சு நம்ம நமியை அட்டாக் பண்ணுவாளா. இவன் வேண்டாம் அவளை அட்டாக் பண்ணாதன்னு சொல்லி கத்திட்டு கிடப்பான். இங்க நமிக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இவ இப்படி அட்டாக் பண்ணானா ஒரு வெட்டு விழுந்தாலும் அவ்வளவுதான் பாடி பாட்டு பாட்டா போயிடும். என்ன பண்றதுன்னு தெரியாம எவ்வளவோ பேசி பாப்பா, அவ கேட்கற மாதிரியே இல்ல. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். நம்ம நமியை பார்த்து அவ கண்ணடிப்பா. அதாவது இது வெறும் நடிப்பு. அவ என்ன சொல்லுவானா, நான் எப்படியாச்சும் இந்த ஆளை சமாளிச்சுக்கிறேன், நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிரு, நான் என்னோட ஃப்ரெண்டை ரெஸ்கியூ பண்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன்னு சொல்லுவா. நமிக்கு என்ன சொல்றதுனே தெரியல, நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கையான்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் வழக்கம் போல அப்சலம் மாமா என்னைய கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு வேகமா வெட்டிட்டு வருவான். அவன் பீதி ஆயிருவான். ஐயோ திருப்பிட்டு நம்ம கிட்ட வர்றாளேன்னு. இங்க நமி நம்மளுக்காண்டி லோலா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருந்து குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவாளா. அதை பார்த்து அப்சலாம் ஐயோ நான் கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணு தப்பிச்சு போறான்னு கத்துவானா. அதான் நான் இருக்கேன்ல என்னைய கல்யாணம் பண்ணுங்கன்ட்டு வேகமா ஓடி வருவா. அப்சலம்க்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு அவ பொண்ணு தான் பையன் இல்லன்னு. அதனால ஒழுங்கா ஐயா வழிய விட்டு போயிருன்னு சொல்லி லோலா கிட்ட எவ்வளவோ சொல்லுவான். ஆனா அவன் நகர்ற மாதிரி இல்ல, வேகமா அப்சலம நோக்கி ஓடி வருவா. ஆனா அவன் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரே அடி, அவ்வளவுதான் லோலா அப்படியே திருச்சிருவா. இவ்வளவு நேரம் மாமா மாமான்னு சுத்தினவ இப்ப பேன்னு பறந்துகிட்டு இருப்பான் ஸ்கைல. நாமி அப்படியே அவன் அடிச்சு திருச்சு பறக்கிறத பார்த்து லோலான்னு ஃபீல் பண்ணி கத்துவாளா. அப்படியே பயங்கரமா திருச்சடிச்சு வந்து விழுவா. ஏதோ விண்வெளியில இருந்து விண்கல்லே வந்து விழுந்த மாதிரி இருக்கும். நமிய பார்த்துட்டு மிரண்டுருவா, என்ன இவ்வளவு கொடூரமா அட்டாக் பண்றானேன்னு. அப்சலம் பார்த்துட்டு நீ ஒரு கேவலமான ஜோம்பி, தேவையில்லாம என் வழியில வந்து என் எனர்ஜி எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அதான் வச்சேன் பேங்கும்பா. என்ன அடிச்ச அடியில அவனுக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது. அப்ப அந்த லோலாவை காட்டுறாங்க, பாடி ஃபுல்லா புகஞ்சு புகையா கிளம்பும். என்ன பயங்கரமான அடி. நமி நம்மளை காப்பாத்த வந்தவ இப்படி ஆயிட்டாளேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.